இருக்கேன், உன் பிள்ளைய பற்றி கேட்கன்னு அர்த்தம். கால் வந்துட்டு வா. அந்த கம்பெனி ஓனரை போய் பார்த்தேன். அவங்க உன் பிள்ளைய மாதிரி 4 பேரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ உன் பிள்ளைக்கு அங்கேயே இருந்து வேலை பார்த்ததுனால எனக்கு அதை தவிர வேறு வேலை தெரியாது. எப்படியா அதான் வேணும்னு பிடிக்கா. அதனால் அவளுக்கு அங்கே வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடிவுக்காரு. இந்த மலரை கொண்டு வீட்டில் வை. அந்த ஓனர் உன் பொண்ணை வேலையை கூப்பிடுவார். ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி. வேறு என்னப்பா வேணும்? அமைச்சாச்சு. சந்தோஷமாக இருக்கு. நான் பார்க்குற தொழிலில் மனவேதனையும் அடிக்கடி நஷ்டமும் இருக்குது. அதை சீர்பண்டி தரணும்னு சொல்லி வாலஜாவிலேருந்து கேட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வரலாம். உட்கார முடியாத. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலில் எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அல்லது இந்த தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நான் கேட்டேன். ஆனால் உன்னுடைய விதியின்படி வீடு வாசலையெல்லாம் திறந்து இன்று காலையில் நான் சொன்ன பட்டினத்தார் என்னும் ஒரு துறவியைப் போல வெளியேறணும்னு விதி ஒரு ஓராண்டு காலமாக நடக்கு. அந்த மனநிலைகளெல்லாம் குழப்பமாகி ஒரு முடிவும் எடுக்க முடியாத துயரத்தில் நீ இப்போ வாடிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வரலாம். புரியுதா? என்ன புரியுது? வரலாம்ப்பா. சனீஸ்வர பகவான்கிட்ட முறையிட்டு நான் கேட்கும் பொழுது, புரட்டாசி 3வது சனிக்கு பிறகு உனக்கு தொழில் உயரும், உன்னுடைய பிஸ்னஸ் வளர்ந்துடும். ஆனால் சில காலங்கள் நீ உன் மனைவியை பிரிந்திருக்க வேண்டிய விதி ஏற்படும். அதில் பகை வராது, பண்பு வளரும். வருங்க, வெற்றியாக்கி தரேன்ப்பா. நல்லா இருக்கும். இந்த பணம் கிடைக்கும். அவளுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்து கொஞ்ச நாள் வீட்டில் வை. அசத்துவான். கால் விட்டுவான். கர்பதாமிக்கு காஞ்சிபுரம் ஆயுர்வேதிக் டாக்டர். வாங்க டாக்டர். நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்டரா? ஆடுறா எப்படியாவது உணஞ்சிடலாம். இன்னொரு தரம். ஆனந்தா, ஏய் அரைவரையா காலில் விழுத. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாருக்குடா உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? பக்கத்தில் வா. ஏன் நீ படித்த மருத்துவத்தில் அது இல்லையா? கண்ண மூடு. மைனூட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குடா. அதில் வெளியில் தெரியாமலே அந்த ஆப்ரேஷனை பண்ணிடலாம். உன் அழகு கெட்டு போகாது. இப்போ உன்னுடைய சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கோர்ட்டுக்கு போகுமா அல்லது நாங்களே பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் விட்டுவான். அந்த சொத்துக்களில் டாக்குமெண்ட்டு 2 முறையாக எழுதப்பட்டிருக்காது. யாருக்குள்ளது? அப்படியா பொய்த்தனமாக ஒன்று எழுதியிருக்கிறாங்க. கால் விட்டுவான். எவ்வளோ உத்தமமானவங்க தெரியுதா உங்களுக்கு? உன் பக்கத்தில் நீதியை காட்டி உன் உரிமையை வாங்கி தந்துடுறேன். 3 மாத கால அவகாசத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். என்னை நினச்சி பேசு, நீதி கிடைக்கும். போ சாப்பிட்டுப்பா. பட்னியாக போனால் நடக்காது. வயிறார சாப்பிட்டு போ, நடந்துடும். கர்பசாமிக்கு கர்பசாமி, நாங்கள் நிறைய கடன் பட்டிருக்கோம். எங்களால் தொழிலை ஊக்கமாக செய்ய முடியல. நாங்கள் அங்கே இருக்கவா இடமாற்றம் செய்வாங்கிற ஏக்கம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்கு சுபதினம். அடுத்தவர் வாழ்வை நினைப்பவர் தமக்கு. இன்னும் 2 தரம். காலில் கும்பிட வேண்டியிருக்கலாம். குதிரை அங்கே போக வேண்டாமா? சும்மா லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் வள்ளலுக்கெல்லாம் சுபதினம். சுபதினம்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? SSR நடித்த படம். ரொம்ப அருமையான ஒரு படம். நம்முடைய தமிழன் பண்பாடாகிய தை பொங்கலை பற்றி எடுத்த படம். அதுதான் நமக்கு சுபதினம், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தவறு செய்யாமலே தண்டனை அனுபவித்தான் ஹரிச்சந்திரன். தவறு செய்யாமலே தண்டனை அனுபவித்தார் ஹரிச்சந்திரன். வனவாசம் சென்றார், மனைவி மக்களை இழந்தார். சோதனைக்கு பின்பு சுந்தரமூர்த்தி வந்து மீண்டும் வாழ்வை கொடுத்தார். ஆனால் அவர் ஏற்கவில்லை. அதுபோல எந்த ஒரு பிழைகளும் கண்ணார கருத்தார செய்யாமல் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கணும், எங்கள் கடனை தீர்த்து தரணும் என்பது ஒன்று கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வேற என்ன வேணும்? இப்போ அதை என்ன செஞ்சு தரணும் உனக்கு? பொறுமையாயிரு, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வேண்டாம். சற்று பொறுமையாகிரு, நான் உனக்கு பணம் கொண்டு வந்து தருவேன். 1 மாத காலம் உத்தரவாதத்தில் தான். அடுத்து பேசுவோம். அதை பற்றி இந்த ஒரே வாக்கோட நிறுத்திக்க போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி, நாங்கள் வச்சிருக்கிற தொழில் குவாரி, அது தகுந்தமாகவும் என் பிள்ளைகள் தகுந்தமாக எனக்கு குழப்பம் இருக்குது, அதுக்கு தெளிவு கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். படைத்தோம் படைத்தோம் எல்லாரையும் படைத்தோம். சொல்லுங்க. வண்டி நம்பர் TN70A எஸ் 57 53 வண்டியை டிரைவர் வந்து உடனே மாற்றி விடும். கொஞ்சம் லேட்டாக மாத்திரம் என்ன செஞ்சுருவீங்க? உடனே மாற்றணும். வர்றான். அவ்வளோதானே, மாற்றிடுவோம். அந்த குவாரி சம்பந்தமானதாக நான் போய் பார்த்தேன். ஒன்றை இழந்துதான் இந்த உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் அந்த குவாரியை நம்ம விற்றுருவோம். அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு கடன்களை அடைச்சிட்டு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கிடுவோம். வேறு என்ன வேணும்? ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன், கவலைப்படாத. உன் மாங்கல்யம் பூரணமாக நிலைக்கும், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. எந்த ஊரு? சும்மா இருக்கிய? அப்படியா? யாரு? கோம்பை, தேனி கோம்பை. கோம்பை பக்தவாங்க, கோம்பை. கோம்பை பெண்ணடியாள். கோம்பை பக்தர் வாங்க, கோம்பை. பெண்ணடியாள். கர்மசாமி, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் கல்யாணத்தையும் நடத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க. யாருமா? கால் வந்துட்டு வா. 1848 48 உனக்கு எப்படி தெரியும்? ஆனந்தம் விளையாடும் வீடு. உன் பிள்ளைக்கு என்னமா செஞ்சு தரணும்? உன் வீட்டுக்காரர் என்ன செய்தாரு? என்ன செய்தார்? இப்போ குடிப்பாரா? கால் வந்துட்டு வா. இவங்கள்ட்ட ஒரு ஆடு கேளு, நமக்கு இல்லை, அவங்க கும்பிடுற சாமிக்குன்னு சொல்லு. என்னடா ஏம்மா, உங்கள் பக்கத்தில் கருப்புசாமி இருக்காரா? ஆடு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்காங்க? கொடுக்கணும். உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்ச பின்பு குடும்பத்தோடு போய் கொடுத்துருங்க. வெற்றி உண்டு. உன் மனசு மாறும், குடும்பம் தேரும். நல்லாரு. ஆவணியிலிருந்து ஐப்பசிக்குள்ளே வெற்றியாக்கி தரேன். என் உடல்நிலையில் அடிக்கடி பேய் பிசாசு அமுக்கிறது மாதிரி, மூதேவி பிடிச்சது மாதிரி கிடக்கனே ஐயா. ஓயாமல் தூக்கம் வருது ராசான்னு ஒரு பொம்பளை கேட்கா. யாருக்கு? உனக்கு தூக்கம் வருதா? தூங்காத. யாரு சார் அது? கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணாச்சி. காலில் வந்துட்டு வாமா. கொஞ்சம் தண்ணி விட்றா. டே குட்டையா, அங்கே குடும்பம்ல நல்ல காலில் விடல. இன்னொரு தடவை வந்துட்டு வா.
அங்கே கொடுப்பா. இங்கே வாமாங்க, வா வா வா. பழனிமலையிலேருந்து முருகப்பெருமான் வராரு, அங்கே போயிருக்கியா நீ? அங்கே எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கியா? அப்படியா? எப்போ பண்ண போகிற அடுத்து? சரி, காலை வந்துட்டு வா. இதாடா, ஏய் குட்டா, கத்தி எடுத்தா, கத்தி, ஆய் கத்தி எடுங்க. வேறு கத்தி இல்லையாடா? இன்னும் ஒரு முறை காலை வந்துட்டு வாமா. வரலாம். தீயதொரு அதிர்வு அலைகளால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆதார இயக்க உணர்ச்சி சக்தி கட்டுப்பட்டு கிடக்கு. அதனால் எதை எடுத்தாலும் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத நிலைமையும் உடம்பை கெட்டி வச்சது மாதிரி உள்ள ஒரு உணர்வு இருக்குது. இப்போவே அதை அவுத்து விடுறேன், சாப்பிட்டுக்கா. இந்த அப்படி நமச்சிவாயம் சாப்பிடலாம். 3 4 தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னையிலேருந்து எல்லாம் வெற்றி ஆயிரும். இழந்த பணங்கள்லாம் வீடு வந்து சேரும். கர்மசாமிக்கு சாமி, நான் கொடுத்த பணம் வரணும்னு கேட்டு வந்தது யாரு? எங்கக்கா கொடுத்த? எவ்வளோ கொடுத்தீங்க? எனக்கு தந்துருக்கலாம்ல. கால் வந்துட்டு வா. 2 லட்ச ரூபா அங்கே கொடுத்துருக்காங்க. எடுக்க சொல்லிட்டீங்களா? நல்ல காலில் விடல, நீ நல்லா கும்பிட்டு வா. ஆ சரி, ஓகே, வரலாம். இந்த மாதத்தில் உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை வலி வேதனைகள் தோண்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து வேறு யாரும் செய்வனையெல்லாம் வைக்கிற வீணான குழப்பம். உடம்புல உனக்கு ரத்தம் காணாதுன்னு சாமி சொல்லிடுது. சரியாக போய் ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. புரியுதா? மந்திரத்தால் நடக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா, தை மாதத்தில் கல்யாணம் கூடும். சொந்தத்தில் பெண் இல்லை, அசலில் கூடும். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு என் உடம்புல ஒட்டி இருக்கிற நோயை தீர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு கேட்ட வந்த பெண்ணடியாள் யாரப்பா? வாமா, கால் வந்துட்டு வா. யாருப்பா 2 முன்னாடி? யாருக்கு? யாருப்பா 2 முன்னாடி? நீ கட்டுற கட்டுக்கு 2 முன்னாடி தேவையா? இன்னொருத்த காலன்ட்டான். உன்னோட இங்கே ஒரு வில்லன் இருக்கான், செபான்னு ஒரு பே. 5 கல்யாணம் முடிச்சிருக்கான். அமைதியாக உட்காரு பார்ப்போம். அமைதியாக கண்ணை முடிக்கணும். என்னையவே பிரார்த்தனை பண்ணணுமா? சரி, இனி இந்த நோய் வளராமல் காப்பாற்றித்தாரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கோ. வேறு என்ன வேணும்? கல்யாணத்தை நடத்தி தரேன். இதோ இப்பொழுதே 2 ஜாதகம் இந்த வாரத்திலே வரும். என்னை வந்து பார்த்துக்கோ, நடந்துருப்போம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு என்னை எதிர்பார்க்காம ஒரு பையன் கல்யாணம் முடிச்சுட்டு திளறி கிடக்கான். இப்போ அவனை கூப்பிடுவேனா? கர்மசாமிக்கு நாடகம் எல்லாம் கண்டேன். என்னென்ன காலில் என்னென்ன பிரச்சனை? சரி, இப்போ என்ன செய்யணும்? ஓரத்தில் கண்ணை மூடுங்க. இங்கேருந்து நுழையிறதுல கடைசி வரப்பில் வலது புறத்தில் 22 அடிகள் அளந்து அதில் சென்டர் பகுதியில் போர் போட்டுக்கா.
340 அடியில் உனக்கு தண்ணி வந்துடும். இந்தா போர் போட்டுக்கா அடிச்சுக்கா. கருப்பசாமிக்கு அடி ஜெயிச்சு வா, சந்தோஷமா வா, சொத்து கொடுத்து இன்னொரு மூணு அடி கூட கட்டிக்கா. அசதிதான் ஆம்பளை. கருப்பசாமிக்கு புதுமையாக கல்யாணம் முடித்து குழந்தை வரம் கேட்குவான். சரி அதெல்லாம் இந்தாங்க நடந்துடும். நல்லா இருங்க. பகவான் ஐயப்பனை நான் காண. தம்பி என்னடா சபரிமலையிலேருந்து ஐயப்ப சாமி வராரு, என்ன விஷயம்? போயிருக்கியா? எத்தனை வருஷம்டா போனேன்? இந்த வருஷம் போகணுமா? 1 ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாதம் ஆச்சு. போகலாம். செட் ஆகாது. கால் வந்துட்டு வா. என்னப்பா ஒன்று என்ன வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உறவினர்களாக சேர்ந்து உனக்கு இப்போ கல்யாணத்தை முடிச்சாச்சு. ஆனால் நீ நினச்ச பொண்ணுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல. உன் மனது இப்போ வாதிக்கி. அதை மறந்துடு. கட்டின கல்யாணத்தை உருப்படியாக வாழ வச்சுக்கா. ஆம்பளை பிள்ளை பிறப்பான். என் பேர் கருப்பசாமி நோய். கோடீஸ்வரனாக வருவேன். வந்தாச்சுடா. நல்லா இருக்கு. போயிட்டோம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கோம்பையிலேருந்து திருமணம் தகுந்தமாக 3 பேர் கேட்டு வந்திருக்காங்க. வரலாம். என் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வை அப்படின்னு கேட்டால் நான் நடத்தி வச்சுருவேன். இன்னார நடத்தி வை அப்படின்னு கேட்டால் அவங்க விதியும் கர்மாவும் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க கடமைப்பட்டவனா இல்லையா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். என்னடா அவனு சொல்ல மாட்டேக்கே, நீதி பேசணும்ல. வா. எப்படினாலும் இந்த ஐப்பசி 30க்குள்ள மங்களகரமான காரியத்தை உன் சமுதாயமே புகழக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு நல்ல செய்தியை தாரேன். ஐப்பசிக்குள்ளே நல்ல அறிகுறி நடக்கும். அடுத்து நான் குறிக்கிற நாளில் கல்யாணத்தை நடத்தி தரேன். ஆமாம், வெற்றியாக நடக்கும். செல்வம் பெருகும். நல்லா இருப்பான். கருப்பசாமிக்கு கருப்பசாமி என் மகன் கல்யாணத்தை உன் கோயிலில் நடத்தணும். இதுதான் உங்கள் பையனா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு வரலாம். ஒரு பொம்பளை என்கிட்ட வந்து வரம் கேட்டா, கருப்பசாமி எனக்கு குழந்தை வர வேணும்னா. ஒரே கேள்வி கேட்டால் உன் பொருத்தம் எங்கே இருக்காமுன்னே. 6 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு போயின்னான். அவள் கேட்ட கேள்வி அறிவான கேள்வி. கனவு இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்னு சாமிக்கு தெரியாதோ? அவர்கிட்ட முதல்ல சூட்சமாக குழந்தை வரத்தை வாங்கிக்கிடுவோம். அப்போ புருஷன் எப்படியாவது வந்துடுவான்ல அப்படிங்கிற அறிவோடு அவள் கேட்டான். அதை மாதிரி இந்த பையனுக்கு உறவினர்கள் பக்கத்தில் பெண் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லார் இடத்துலையும் இருக்குது. ஆனால் கருப்பசாமிகிட்ட என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தித்தான்னு வரத்தை வாங்கிடுவோம். அப்படி நடந்தால் அதிசயமாக இந்த சன்னிதானத்திலே நடத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். ஒரு ஜாடி செஞ்சால் அதுக்கு ஒரு மூடி இருக்கும் ஒரு இடத்துல. அதை தேடி தருவது கருப்பசாமியுடைய கடமை. புரியுதா புரியலையா? என்ன புரியுது? வரலாம். இந்தாப்பா, நீ நினைக்கிறது மாதிரி இந்த கல்யாணம் என் சன்னிதானத்தில் நடக்கும். இவனுக்குன்னு ஒரு பெண்மணியை படைத்து வைத்திருப்பாள். அவளை தேடி கொண்டு வந்து இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு பொருத்தமான ஒரு இடத்தை காட்டுகிறேன். நன்மையாக நடக்கும், ஆனந்தமாக நடக்கும். வாங்க.
பக்கத்தில் வரலாம். வண்டி உருண்டோட ஆசை. என்ன வண்டி? வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வரலாம். வேற என்னப்பா வேணும்? யாராலும் உன்னை தடுக்க முடியாது. எந்த போட்டி எந்த பொறாமையாலும் நம்ம நின்று விடுவோமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில். அப்படி ஒன்றும் நடக்காது. உனக்குன்னு ஒரு கூட்டம், உனக்குன்னு ஒரு மக்கள், எல்லாரும் என் மக்கள், எல்லார் உள்ளத்திலும் நான் இருப்பேன். எப்பொழுதும் எல்லோரும் வருவார்கள். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நான் வச்சிருக்கிற வியாபார ஸ்தாபனம் நல்லா ஓடணும்னு கேட்டு வந்தது யாரு? வெற்றியாக நடக்கும்டா, நல்லாரு, வருமானம் பெருகும். கால் வந்துட்டு வரலாம். ஃபோன் வேண்டாமாடா உனக்கு? சரி இருக்கட்டும், வச்சுக்கா. என்ன வியாபாரம்பா? என்ன கடை? வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த பையனை நம்ம கூட சேர்த்து வைப்போமா? எப்படி வைப்போம்? அவனுடைய மண்டை சரியில்லைப்பா. அவன் இன்னொரு ஆள்கிட்ட கொஞ்சம் மனதை பக்குவமாக இருந்து வேறு வேறு ரூட்டில் இருக்கான். அவனை திருத்தி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க. ஆமாம், வெற்றி ஆகிக்கா. நல்லா இருப்பா. புண்ணியமடை வாய் வெற்றி உண்டு. வாழ்க வாழ்க. வாமா பெண்ணடியாள். என்ன வேணும்? என்னம்மா? ஐப்பசி மாதத்தில் மாடு வாங்கிக்கா. உனக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடக்கலைன்னா உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன். அறுவை சிகிச்சையை பண்ணி தந்தாச்சு. இனி உனக்கு கண்டவில்லை. இப்போ உனக்கு ஸ்டோன் சம்மந்தமான ஒரு குழப்பம் இருக்கிறது மாதிரி உன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம். அது கரைஞ்சிரும். வீணாக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம். கால் வந்துட்டு வா. ஐபிஎஸ்சில் மாடு பிடிச்சிக்கா. செல்வ சிறப்போடு இருப்ப. கடன்கள் தீரும். செல்வம் பெறும். நல்லா இருக்கும். பால் பண்ண யார் வச்சுக்க? பால் யார் வச்சுக்க? பால் மாடுகள் வேறு யார் வச்சுருக்கீங்களா? என்னது? என்ன மாடு வச்சுருக்கீங்க? சிந்து மாடு. கால் வந்துட்டு வரலாம். பால்லாம் வியாபாரத்துக்கு கொடுக்குறேன். எதிரேட் மணி ஒன்றே காலாச்சா? தூக்கணா குருவி கூடு. உட்கார்றான்.